கரண்ட் எங்கே இருக்குது? சரி, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நைட்டில் 16ஆம் தேதி காலையில் கிளம்ப இருக்கிறோம். और 15 तारीख को संडे सर्विस खत्म करके 16 तारीख के सुबह के समय हम निकल रहे हैं. அங்கே 5 days அங்கே ராஜஸ்தான் பகுதியில் உடைய ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் 3 இடங்கள் கடந்து போயிருக்கிறேன். ஜெபம். और राजस्थान, गुजरात और मध्य प्रदेश 3 जगह में जा रहे हैं. उसके लिए आप प्रार्थना कर लीजिए. फ्राइडे வந்து और शुक्रवार को எங்க போனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துரும் டெய்லி. और कहीं भी जाए संडे को चर्च में आ जाते हैं. கர்த்தருடைய சமூகம் தான் பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर का उपस्थिति, उसके सम्मुख ही बहुत बड़ी आशीष है. நான் இந்த இடத்துல நிக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை சொல்லுவேன். और मैं इस जगह में खड़ा हूँ, ये परमेश्वर की एक बिल्कुल शुद्ध कृपा है. போன வாரம் சண்டே சர்ச் எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாது. और पिछले हफ्ते संडे का चर्च किस तरह चला मैं नहीं जानता. போன வாரம் சர்ச் முடிஞ்சு 4வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சொல்லும்போது நான் அப்படியே மைக்கடிச்சு அப்படியே உட்கார்ந்தேன். और पिछले हफ्ते तीसरे चौथे पॉइंट बोलने के समय मुझे चक्कर आ गया और मैं बैठ गया. बीपीएम ஐயா போய் ஆனாலும் இங்க வந்து தேவசன பிரசங்கம் பண்ணிட்டு ஈவினிங் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்தேன். और बीपी हाई हो गया था, उसके बावजूद भी इस कलिसिया में आगरने में भी आके प्रचार किया और शाम को शकरपुर में भी प्रचार किया. தேவ பலன் தேவ கிருபை என்னோட கூட இருக்குது. और परमेश्वर का बल और परमेश्वर की अनुग्रह मेरे साथ है. நான் நிக்கிற வந்து என்னோட சுய பலத்தினால இல்ல, தேவ கிருபையில. और मैं जो खड़ा हूं मैं खुद अपने बल से नहीं, परमेश्वर की अनुग्रह से. தலைவலி ஒரு வியாதி நான் ஆண்டவர் ஆராதிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். और हमें कोई सरदर्द या कोई और बीमारी हो तो परमेश्वर को आराधना नहीं कर पाते. கடந்த வாரத்துல 10 நிமிஷம் கல்யாணபுரி சபையில அப்படி அரண்டுட்டாங்க. और पिछले हफ्ते में 10 मिनट कल्याणपुरी चर्च में सब लोग சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன் போய். और बाद में मैं हंसते हुए वहां से आ गया. ஏன் தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது எந்த வியாதி நம்மளோட டச் பண்ணாது. और क्योंकि परमेश्वर जब हमारे संग है तो कोई भी बीमारी. அப்புறம் அந்த கொரோனா எனக்கு பிடிக்கல. और कोरोना मुझे पसंद नहीं आया. कोरोना இல்ல कोरोना சொல்லணும் நீங்க. कोरोना नहीं, कोरोनो बोलना है. எப்படி சொல்லணும்? कोरोना அப்படி நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். कोरोना नहीं बोलना, कोरोनो बोलना है. நான் இந்த லாக்டவுன் ஃபுல்லா நாட்கள் நான் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். और इस लॉकडाउन के पूरे दिनों में मैं घूमता ही आया हूं. இப்போ மறுக்க சென்னைக்கு போறேன், உங்க கல்யாணம் சர்ச்சில் டெல்லி வருவேன், திரும்ப ராஜஸ்தான் ஊழியத்துக்கு போறேன் 5 நாள். அந்த என் கார்லயே போயிட்டு என் கார்லயே வருவேன். और अभी भी मैं चेन्नई जा रहा हूँ. चेन्नई पे विवाह का कार्य खत्म करके फिर राजस्थान और कार में ही जाना आना है. எல்லா பக்கமும் தேவக்கிற என்னோட கிட்ட இருக்கறனால அந்த தேவைகளை கதை சந்திச்சு கொண்டு இருக்கிறார். और हर जगह परमेश्वर की अनुग्रह मेरे साथ है, इसलिए परमेश्वर मेरी जरूरतों को. அது மாதிரி சொன்னா ராஜஸ்தான் ஊழியங்களுக்கு போறதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க கொடுத்து 15 தேதிகளை கொடுத்தீங்கன்னா நாங்க அதை எடுத்து பயன்படுத்த முடியும், ஊழியம் நல்லா செய்ய முடியும். और राजस्थान सेवा के लिए यदि आप लोग कुछ कंट्रीब्यूट करना चाहते हैं तो 15 तारीख से पहले दीजिए, जिसको हम इस्तेमाल करके उस सेवा के लिए यूज कर सकते हैं. கட்டாயம் இல்ல, கடினமாயும் இல்ல, உற்சாகம் கொடுத்தா தேவன் பிரியமா இருப்பார். और ये कोई जबरदस्ती नहीं, कोई आपको जबरदस्ती करके नहीं मांगा जा रहा है. आपको जब उत्साह के साथ दे दे तो परमेश्वर आपको आशीष देगा. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. और लगातार आप लोग सेवाओं के लिए प्रार्थना करें. सिस्टर வந்து அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. और सिस्टर जी उस कलिसिया में आकर और वो सीधा घर चले गए. ஏன்னா குழந்தை சின்ன குழந்தையா இருக்கலாம், கொஞ்சம் பாதுகாப்பாக அங்க இருக்கிறாங்க. और बच्चा छोटा है इसीलिए और उनके रखवाली के लिए वहां पे रह. கதிர்ஷித்தம்னா அடுத்த மாசத்துல டிசம்பர் 6ஆம் தேதி பேர் வைக்கலாம்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கதிர்ஷித்தம்னா இருப்போம். परमेश्वर की मर्जी हो तो आने वाले दिसंबर 6 तारीख को नाम रखने के लिए सोच रहे हैं. यदि परमेश्वर का अनुग्रह है तो वो कार्य हो. கதிரிய வார்த்தையை கடந்து போவோம். परमेश्वर के वचन को चलेंगे. தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? परमेश्वर की प्रजा किस तरीके के हैं? கடந்த வாரம் என்ன பேசணும் தெரியுமா? पिछले हफ्ते क्या बात किया हम जानते हैं? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க जानने वाले बताइए. எல்வி பிரகாஷ் மீட்கப்பட்டவங்களா? क्या आप छुड़ाए? வேறுபாட்டு ஜீவி உள்ளவங்க, अलग जीवन बिताने वाले. இந்த ஜனம் அந்த ஜனங்களும் கலவாமல் சொன்னா கலந்து கொள்ளாமல் தனியா வாசம் பண்ணுவாங்க. ये प्रजा उस लोगों से मेल जोल ना करे. அந்த ஜனம் வேறுபாட்டு ஜீவிதத்தில் ஜீவிக்கிற ஜனம். और वो प्रजा एक अलगताई जीवन बिताने वाली. அப்ப இந்த வாரத்துல इस हफ्ते ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? और लोग किस प्रकार के होते हैं? எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். इब्रानियों का 8वां अध्याय का 10वां वचन. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்.
फिर प्रभु कहता है कि जो वचन मैं उन दिनों के बाद इजराइल के घरानों के साथ बांधूंगा वह यह है कि मैं अपनी उस व्यवस्था को उनके मनों में डालूंगा और उसे उनके हृदय पर लिखूंगा और मैं उनका परमेश्वर ठहरूंगा और वह मेरे लोग ठहरेंगे। அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்। वह मेरे लोग होंगे। யார் என் ஜனமாய் இருப்பாங்க? कौन उनकी प्रजा होंगे? மீட்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பாங்க। जो छुड़ाए हुए लोग हैं वो उनकी प्रजाएं होंगी। அந்த நாட்களுக்கு பின்பு, उन दिनों के बाद, எந்த நாட்களுக்கு பின்பு? किन दिनों के बाद? அடிமைத்தனத்தின் நாட்களுக்கு பின்பு, और जो बंधुआई के दिन के बाद, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வேறுபடுத்தி வந்த பின்பு, और इजराइल के बंधुआई के जीवन से जब वो व्यक्ति छुड़ाए जाने के बाद, என் பிரமாணங்களை அவர்களை மனதில் வைத்து அவர் இருதயத்திலே என் வசனத்தை எழுதுவேன் என்று சொல்கிறார்। और परमेश्वर ने कहा कि मैं अपनी विधियों को उनके हृदय में रखकर अपने वचन को उनके हृदय में लिखूंगा। अब ஆண்டவர் நம் இருதயத்திலே தேவ வார்த்தை வைக்க விரும்புகிறார்। और परमेश्वर हमारे हृदय में भी परमेश्वर के वचन को रखना चाहता है। என் ஜனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், मेरी प्रजा किस प्रकार होनी चाहिए? ஒண்ணு மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை கிடைக்கும்। और जो छुड़ाए गए लोग हैं उन्हीं को परमेश्वर का वचन मिलता है। நீங்க மீட்கப்பட்ட ஜனமா இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை உண்டு। और यदि आप छुड़ाए हुए प्रजा हो, लोग हो, तो आपको परमेश्वर का वचन है। மீட்கப்பட்ட ஜனங்க எங்க இருந்து மீட்கப்படுவாங்க? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறாங்க। और छुड़ाए गए लोग कहां से छुड़ाए जाते हैं? पाप, श्राप से और बंधुआई से। மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவன் அழைத்த இடத்துல வர வேண்டும்। और छुड़ाए हुए लोग परमेश्वर बुलाए हुए स्थान में आना चाहिए। மீட்கப்பட்ட ஜனங்கள் நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் வர வேண்டும் என்று நினைக்க கூடாது। और छुड़ाए हुए लोग ये ना कहें कि मैं जहां हूं वहीं परमेश्वर आएगा। அவர் அழைக்கிற இடத்துல நம்ம போக வேண்டும்। जहां परमेश्वर हमें बुलाता है हमें वहां जाना चाहिए। எங்க போகணும்? कहां जाना है? வனாந்தரத்துக்கு போகணும்। रेगिस्तान में जाना है। வனாந்தரத்துல நன்மை உண்டா, ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? और रेगिस्तान में भलाई अच्छाइयां है या नहीं? சொல்லுங்க, உண்டா இல்லையா? है या இல்லையா? சில இல்லங்கறாங்க, சில இருக்காங்க। कुछ लोग कह रहे हैं नहीं, कुछ लोग कह रहे हैं வனாந்தரத்துல ஆசீர்வாதம் உண்டு। और रेगिस्तान में आशीष है। அவர் அழைத்து போனா நன்மை உண்டு। और यदि वो लेके जाए तो भलाई अच्छाई है। அவர் उங்களோட கூட இருந்தா வனாந்தரம் கூட காடு வெளி செழிப்பாகும்। और यदि वो परमेश्वर आपके संग है तो रेगिस्तान भी जलदायी व जगस्तान स्थान बन जाएगा। அவர் அழைச்சிட்டா ஒரு நன்மையும் குறைவிடாது உங்களுக்கு। यदि उसने बुला लिया तो कोई भी चीज की कमी नहीं होगी आपको। நம்ம வாழ்க்கையில் குறைபடும் போது நம்மளே நாமே வருத்திக் கொள்கிறோம்। जब हमारे जीवन में कमियां आती है तो हम अपने आप को दुख देने लग जाते हैं। நீங்க வருத்த கூடாது, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கேட்க கூடாது। अपने आप को दुख ना दे, अपने आप को धीन ना कर लें। ஏன்னா வசனத்தை இருதயத்துல வைத்து பிரமாணங்களை வைத்து அவங்கள போஷிக்கிறவரா இருக்கிறார்। क्योंकि वचन को उनके हृदय में रखकर और उनका पालन पोषण करता है। சங்கீதம் 37:31 சொல்லும் பொழுது, और वचन संगीता 37 का நான் அருளிய வேதம் அவங்க இருதயத்தில் இருக்கும்। मैंने जो दिया वो वचन उनके हृदय में होगा। வாயில் இருக்குமா? படிக்க பார்க்கலாம்। அவருடைய தேவன் அருளிய வேதம், அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் அவன் இருதயத்தில் இருக்கும்। அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை। उसके परमेश्वर की व्यवस्था उसके हृदय में बनी रहती है, उसके पैर नहीं फिसलते। அப்ப தேவன் அருளிய வேதம் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்க நடைகளில், உங்க வாழ்க்கையில, உங்க வழியில நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? फिसक माटेंगे। 37:31 जब परमेश्वर का व्यवस्था वचन आपके हृदय में हो तो आपका पैर कभी फिसलेगा नहीं। வசனம் இல்லாதனால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது। आपके जीवन में आज वचन नहीं है, इसीलिए जीवन में परेशानियां, दिक्कतें आ रही है। அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் அவங்க வசனத்தை கற்றுக் கொடுக்க வனாந்தரத்துக்கு அழைக்கிறார்। और छुड़ाए हुए लोगों को वचन सिखाने के लिए परमेश्वर उन्हें रेगिस्तान में बुला रहा है। எகிப்தில் இருக்கிற வரைக்கும் வசனம் கிடைக்கும் உங்களுக்கு। और जब तक मिस्र में थे तो वचन नहीं मिला। அடிமைத்தனத்தில் இருக்கிற வசனம் கிடையாது। और जब तक बंधुआई में थे तो वचन नहीं मिलेगा। அடிமைத்தனத்தை வேறு பிரித்து வனாந்தரத்துக்கு கத்த கொண்டு வருகிறார்। और जब बंधुआई से परमेश्वर छुड़ाकर रेगिस्तान में लेके आता है, வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கிறார்। और रेगिस्तान में परमेश्वर का वचन उनके हृदय में रखता है, பிரமாணங்களை வைக்கிறார் और उनके व्यवस्था को रखता है। வனாந்தரத்துல யார் இருக்காங்க?
रेगिस्तान में कौन है? வனாந்தரத்துல இருக்கிறாங்க. வனாந்தரத்துல रेगिस्तान में कौन है? இயேசுநாத கூட்டி போறாருங்க, கர்த்தர் கூட்டி போறாரு. और रेगिस्तान में लेके जाने वाला ही यीशु मसीह கூட்டி है। போறவர் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? जो लेके गए वो परमेश्वर संग होगा या नहीं होगा? இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார், கண்டிப்பா இருப்பார். वो जरूर होगा। அவர் இருந்தா ஏதாவது குறை இருக்குமா? और वो यदि आपके संग है तो आपको कोई कमी होगी? நம்ம அவரையே மறந்துடுது. हम उन्हीं को भूल जाते हैं। நம்ம பார்க்கறதா வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம். और हम जो देखते हैं सिर्फ रेगिस्तान रेगिस्तान और रेगिस्तान। வனாந்தரத்தை பார்த்து நீங்க ரசிக்க வேண்டாம். और उस रेगिस्तान को देखकर आप उसको चाहे नहीं। நீங்க என்ன பண்ணணும்? क्या करना है? வானவரை நினைச்சு ஆராதிக்கணும். வானவர் வானவர் और वो आकाशीय परमेश्वर को देखकर उसकी आराधना करना चाहिए। அந்த வானவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு வார்த்தை குறை வராதுங்க. और उस आकाश के परमेश्वर को देख के करते देखते समय कोई कमी नहीं आएगी। இந்த வனாந்தரத்துல ஜனங்களுக்கு கத்து கொண்டு வந்து வசனத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். और परमेश्वर इस रेगिस्तान में लेके आकर परमेश्वर वचन को देता है। அந்த வசனம் இருதயத்துல வைக்க விரும்புகிறார். और वचन उनके हृदय में रखने के लिए परमेश्वर चाहता है। அந்த நாட்களுக்கு பின்பு எந்த நாட்கள் ஒரு எகிப்தின் பாவ வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தை வாழ்க்கை பின்பதாக அவங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறார். और वो यहाँ लिखा हुआ है उन दिनों के बाद, किन दिनों के बाद? रेगिस्तान में जब बंधुआई के जीवन में थे उससे निकलने के बाद का समय। அப்போ தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கும்போது உங்க நடைகளை பிசகுவதில்லை. जब परमेश्वर की व्यवस्था आपके हृदय में होगा तो आपके पैर फिसलेंगे नहीं। அப்ப முதலாவது மீட்கப்பட்டவங்க, पहले छुड़ाए हुए लोग। ஒரு வசனம் வாசிங்க யாத்திராகமத்துல और निर्गमन के 15 அதிகாரம் 13 வசனம். யாத்திராகமம் நிர்கமன் எக்ஸோடஸ் 15:13. 15 का 13 निर्गमन 15 का 13। நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். अपनी करुणा से तूने अपनी छुड़ाए हुए प्रजा की अगुवाई की है। अपने बल से तू उसे अपने पवित्र निवास स्थान को ले चला है। அப்போ நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை जो आपने छुड़ाए हुए यही प्रजा அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வழி நடத்தினீர். अपने पवित्र धाम की ओर आपने उनको चलाया। மீட்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வர வேண்டும். और छुड़ाए हुए लोग परमेश्वर के पवित्र स्थल पे आना चाहिए। பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த தேவன் நமக்கு இடைப்படுகிறவரா இருக்கிறார். और परमेश्वर पवित्र परमेश्वर हमें हमसे मिलता है। அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு தேவ சமூகத்துக்கு கூடி வருவார்கள். और जो छुड़ाए हुए हैं खुशी के साथ सियोन में प्रवेश करेंगे। சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? நம்ம जब हम कलीसिया आते हैं तो कैसे होना चाहिए? துக்க முகத்தோடு दुख के साथ होना, சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும், खुशी के साथ होना। நீங்க 6 நாள் உலகத்துல இருங்க, आप 6 दिन संसार में இந்த रहेंगे। உலகத்துல சந்தோஷமே பெற்றுக்கொள்ள முடியாது. उस संसार में आप खुशी नहीं प्राप्त कर सकते। எவ்வளவு நல்ல வேலை செஞ்சாலும் आप जितने भी अच्छे काम करें உங்களை அந்த இடத்துல என்னவாங்க குறையாதான் பார்ப்பாங்க. और आपको वहां कुछ ना कुछ कमी निकाल। தேவ சமூகத்துல கொஞ்சம் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஆராய்ச்சி பாருங்க, பெரிய சந்தோஷம் உண்டு. लेकिन परमेश्वर के सम्मुख में आप 2-3 घंटे आराधना करके देखिए, वो बहुत बड़ी खुशी है। தேவ சமூகம் நீங்க எப்படி ஆராய்ச்சி உங்களுக்கு குறை சொல்லவே முடியாது. और परमेश्वर के सम्मुख में जैसे भी आप आराधना करें आपको कोई कमी नहीं बोल सकता। யார் எப்படி கர்த்தர் நம்மள மகிழ்ச்சியா இருக்க விட நம்ம மேல, और कोई कैसे भी हो परमेश्वर हमारे ऊपर खुशी होना चाहिए। மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் எழும்புவாங்க. और छुड़ाए हुए लोगों के विरुद्ध बहुत सारे लोग खड़े होते हैं। அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் மகிழ்ச்சியோட ஆராதிக்க வேண்டும். लेकिन छुड़ाए हुए लोग आनंद के साथ परमेश्वर की आराधना करना चाहिए। மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தான் தேவனுக்கு ஏதாவது செய்வாங்க. और छुड़ाए हुए लोग ही परमेश्वर के लिए कुछ करते हैं। இப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனை அண்டிக் கொள்வாங்க. और छुड़ाए हुए लोग परमेश्वर को पकड़ लेते हैं। பாருங்க, நெகேமியா 1:10 வாசிக்கும் பொழுது नehemiया का 1:10 में इस प्रकार पढ़ते हैं, எருசலேம் அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, और यरूशलेम का जो गुम्बद गिरा हुआ है, அந்த அலங்கம் என்ன அலங்கம் சொன்னா கும்மட்டா சமர்ப்பண சரி
அது இடிஞ்சு கிடக்குது. और गुम्बद वो टूटा हुआ है। சில சகோதரர் வந்து நெகேமியாவுக்கு சொல்றாங்க. और कुछ भाई लोग आकर नेहेमिया को वो बताते हैं। என்ன சொல்றாங்க? இந்த எருசலேம் அலங்கம் தீக்கிரை ஆயிருச்சு. और ये बोलते हैं कि हमारा यरूशलेम का जो गुम्बद है वो गिर गया है, ढह गया है। இவன் சூசான் அரண்மனையில அது பானபாத்திரக்காரனாக நெகேமியா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். और सुसान के महल में ये नेहेमिया जो है खिलाने वाला, खाना खिलाने वाले का, भोजन करवाने वाले का काम कर रहा है। அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது और वहां काम करते समय அவன் தேவனால் மீட்கப்பட்டவன், और परमेश्वर से छुड़ाया हुआ व्यक्ति, அவன் நல்லா சம்பாதிக்கிறவன், और बहुत अच्छा कमा रहा है, ஆனால் எருசலேம் அலங்கத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். लेकिन यरूशलेम के उस गुम्बद के लिए वो प्रार्थना कर रहा है। நமக்கெல்லாம் और हम लोग எது உடைஞ்சா என்ன கண்ணு, कुछ भी टूटे हमें क्या, யார் வந்தா எனக்கு கண்ணு, कोई भी आए हमें क्या, நான் போவேன் வருவேன், मैं जाऊंगा और आऊंगा। அப்படி இல்லாம அலங்கத்துக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். ऐसे नहीं, लेकिन वो उस परमेश्वर की गुम्बद के இந்த लिए சம்பவத்தை கேட்ட உடனே அவன் துக்கித்து அழுது பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருக்கிறான். और इस खबर को सुनने के बाद वो रोकर दुखित होकर परमेश्वर, स्वर्ग के परमेश्वर की ओर वो प्रार्थना कर रहा है। நீங்க உங்களால் மீட்கப்பட்ட இந்த ஜனத்தை இப்படி நீங்க அந்த அழிவில காண வேண்டுமான்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். और वो परमेश्वर से पूछ रहा, आपसे छुड़ाई हुई प्रजा इस नाश को देखने की क्या जरूरत है प्रभु? நானே என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தேன்னு சொல்லி ஜெபிக்கிறவனா और இருக்கிறான். वो कहता है, प्रभु मैं और मेरे घराने, मेरे पिता के घरानों ने पाप किया। மீட்கப்பட்ட ஜனங்கள் தன்னையும் தன்னை சார்ந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. और छुड़ाए हुए लोग अपने आप को और हम अपने से जुड़े हुए लोगों को सौंप कर प्रार्थना करते हैं। மீட்கப்பட்ட ஜனங்க மற்றவங்க மேல குறை சொல்ல மாட்டாங்க. और छुड़ाए हुए लोग दूसरे के ऊपर कमी नहीं बोलते। சன்பலாத்தும் தெபியாவும் வந்து அவன் எப்படி கட்டுவான்னு சொல்லி எங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. और वो वहां पे दो व्यक्ति, சன்பலாத் தெபியா, संबलाक और देबिया जो है, वो ये सोच रहे थे, कह रहे थे कि देखते हैं ये कैसे बनाएगा। அழகு கட்டுற பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருந்தாங்க. और जो उस गुम्बद को बनाने वाले बच्चों के विरुद्ध में खड़े हुए। மீட்கப்பட்டவன் எதை பத்தி கவலைப்பட மாட்டான். लेकिन छुड़ाए हुए किसी चीज के प्रति वो चिंतित नहीं होते। நீங்க மீட்கப்பட்டவங்களா இருந்தா எதை பத்தி கவலைப்படக்கூடாது. यदि आप छुड़ाए हुए लोग हैं तो किसी की चीज के लिए आप चिंतित ना हो। மீட்கப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய பிராமிஸ் வாக்குத்தத்தம் உண்டு. और छुड़ाए हुए लोगों के लिए परमेश्वर का वचन वायदा है। அந்த மீட்கப்பட்டவங்களுக்கு தேவன் இருதயத்துல வாக்கி வைத்திருக்கிறார். और छुड़ाए हुए लोगों के हृदय में परमेश्वर ने वचन को रखा है। அவர் வசனம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எந்த குறையும் தெரியாது. और जब हमारा उसका वचन हमारे हृदय में, तो कोई चीज नहीं कमी होगी। மீட்கப்பட்டவங்க வசனத்தை பார்க்க தேடி ஓடி வருவாங்க. और छुड़ाए हुए लोग वचन को देखने और सुनने के लिए दौड़ कर आएंगे। வசனத்தை ஆவலா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? क्या आप वचन को प्यासा के साथ आप सुन रहे हैं? போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண நமக்கு தெரியலன்னா पिछले हफ्ते क्या प्रचार हुआ करके ஒரு हमें வாரம் नहीं என்ன पता। பண்ணீங்க? और इस एक हफ्ते आपने क्या किया? திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன். और बार बार मैं बताऊंगा। இப்போ மீட்கப்பட்டவங்க, आप छुड़ाए हुए, மீட்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? और छुड़ाए हुए लोग क्या தேவனுக்கு நாடு ஒன்று செய்வாங்க. परमेश्वर के लिए कुछ करेंगे। மீட்கப்பட்டவங்க எகிப்துல இருக்க மாட்டாங்க. और छुड़ाए हुए लोग मिस्र में नहीं होंगे। அவங்க எங்க வந்துருவாங்க? वो कहां आ जाएंगे? தேவன் அழைக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. परमेश्वर बुलाने वाले स्थान में आ அது जाएंगे। வனாந்தரமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட இடமா இருக்கு அங்க வந்துருவாங்க. और वो हो सकता है रेगिस्तान और किसी भी प्रकार का जगह हो, परमेश्वर जहां बुलाएगा वो आ जाएंगे। நம்மள அழைத்த தேவன் நம்மளை நடத்துவார். और हमें बुलाया हुआ परमेश्वर हमें चलाएगा। உங்களை அழைத்த தேவன் நிச்சயமா நடத்துவார். आपको बुलाया हुआ परमेश्वर आपको निश्चय चलाएगा। நீங்க அழைத்த தேவனை மறந்து விட்டு நம்ம வேற எங்கேயோ போய்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. और बुलाए हुए परमेश्वर को छोड़कर और कहीं हम जाएंगे तो आशीष नहीं प्राप्त कर सकते। மீட்கப்பட்டவங்க வசனத்தை கேட்க ஆவலா இருப்பாங்க. और छुड़ाए हुए लोग वचन को सुनने के लिए बड़े उत्साह के साथ होते हैं। இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். और यीशु मसीह रेगिस्तान में प्रचार कर रहे हैं। 3 நாள் 3 दिन இரவு பகல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். और रात दिन वो प्रचार कर रहे हैं। எத்தனை பேர் வந்தாங்க? कितने लोग आए थे? எத்தனை வால் போஸ்ட் கட்டினாங்க? कितने उन्होंने वॉल पोस्टर बनवाया, छापा? எத்தனை பேர் எஸ்எம்எஸ் கொடுத்தாங்க சர்ச்சுக்கு வாங்க வாங்க சொல்லி? और कितने लोगों को उन्होंने एसएमएस भेजा कि आप लोग कलिसिया आ जाएं? ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं। எத்தனை பேர் வந்தாங்க? कितने लोग आए थे? அது தெரியாது. वो भी नहीं पता। நீங்க இருக்கீங்க அது தெரியாது. आप किस लिए हैं ये पता है? எதுக்கு வந்தாங்க அவங்க? किस लिए आए थे? தேவ வார்த்தை கேட்க முடிய வந்தாங்க. परमेश्वर के वचन को सुनने के लिए आए। அவங்க சாப்பாடு குறித்து கவலைப்படல. उन्होंने भोजन के प्रति चिंतित नहीं थे। கிட்டத்தட்ட 20,000க்கு மேல और लगभग 20,000 से ज्यादा
புருஷர் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். और सिर्फ पुरुष लोग 5000 அப்ப लोग। பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? तो बच्चे कितने होंगे? இப்ப கணக்குல போட்டாதான் 20000. அல்லேலூயா. अभी का हिसाब लगाएं तो 20000 है। நியாயாதிபதி புத்தகத்துல பார்க்கும்போது लेकिन न्यायों की किताब में देखते समय ஒருத்தன் 30 பிள்ளைங்க இருந்துச்சு. एक को 30 बच्चे थे। நேத்து ஒரு வீட்டுல அப்படிதான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். और कल एक घर में गए थे और सुन रहे थे। ஒரு சிஸ்டருக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு, பையன் பிறந்துச்சு. एक सिस्टर को पहले एक बेटा हुआ, ரெண்டாவது பையன் பிறந்துச்சு, दूसरा बेटा हुआ, மூணாவது 2 பையன் பிறந்துச்சு. तीसरा 2 बच्चे हुए நமக்கு 4 பிள்ளைங்க. और टोटल நான் ஒரு பிள்ளைங்க வச்சு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. और उन्होंने कहा कि मैं एक बच्चे के அவங்க लिए 4 பிள்ளைங்க, மூணாவது 2 ட்வின்ஸ் பிறந்துச்சுல, சொல்லவே இல்லையா. और तीसरा जब उनको ट्विंस हुआ तो उन्होंने बताया ही नहीं। 4 பிள்ளைங்க பழனிட்டு இருக்காங்க மொத்தம். और चारों बच्चे पल रहे हैं। நம்மளும் 1 2 கண்மணி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். लेकिन हम 1 2 के लिए बड़े टेंशन हो जाते हैं। அப்போ இந்த நியாயாதிபதியில 30 பிள்ளைங்களுக்கு 30 பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. और लेकिन न्यायों की पुस्तक में 30 बच्चे 30 का विवाह करवाया। பழைய ஏற்பாட்டுல பக்கம் நிறைய பிள்ளைங்களை பெற்று எடுத்திருக்காங்க. और पुराने नियम में बहुत सारे बच्चे पैदा हुए। அவங்க மீட்கப்பட்டவங்க, वो सब छुड़ाए हुए लोग, அவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. उनको किसी चीज की कमी नहीं। நம்ம 1 2 கவலை நம்ம பிளான் பண்றது என்ன பண்ண தெரியுமா? இத வச்சு என்ன பண்ண, இத வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். और हम देखते हैं कि इसको रखकर हम क्या कर सकते हैं, क्या कर सकते हैं। நீங்க நான் பிறக்க முன்னுக்கிட்டேமோ आप और मेरे जन्म से पहले ही, சங்கீதம் 139 நினைக்கிறேன், और भजन संहिता 139 में நாம सुना है, தாயின் கரு உருவாகுனவே கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டார். जब हमारे माँ के कोख में हमें उत्पन्न होने से पहले ही परमेश्वर ने हमें जान लिया है। அப்படிதானே? நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம், என்ன செய்யலாம்? और हम सोचते हैं कि हमारे बच्चों को हम क्या पढ़ाएं, क्या करें। யோபு புத்தகம் நீங்க படிச்சா தெரியும். और आयुब के पुस्तक में यदि पढ़े तो 1 அதிகாரத்துல அப்படி 38 அதிகாரம் படிங்க. और पहले अध्याय से लेकर 38 तक आप पढ़े। யோபு தான் பேசிட்டே இருப்பார் நிறைய. सिर्फ आयुब ही बात करते रहते हैं। 38 அதிகாரம் 39 யோபு கர்த்தர் பேசுறாரு. और 38 में ही परमेश्वर बात करता அப்ப है। கர்த்தர் பேசும்போது யோபுட்ட பேசுறாரு. जब परमेश्वर बात करता है आयुब से, நான் வானத்தை உண்டாக்கும்போது அது உண்டாக்கும்போது நீ இருந்தையா நிர்ணயான்னு கேக்குறாரு. और परमेश्वर पूछता है कि मैं जब ये सृष्टि कर रहा था, वो सृष्टि कर रहा था, आसमान और बाकी चीजें सृष्टि कर रहा था, तब तो तू वहां था? இல்ல அப்படின்ட்டாரு. और आयुब ने बोला नहीं। கடைசில யோபு என்ன சொல்றான்? और आखिर में आयुब நான் ने, என் வாயை பொத்திக்கிட்டேன் அப்படினா. और उसके बाद आयुब ने बोला मैं अपने जुबान को बंद कर लेता हूं। அவன் வாயை பொத்திட்டு இருந்தான். उसने अपना मुंह बंद कर लिया। இவன் என்னைக்கு வாயை அடைச்சானோ और जिस दिन उसने अपना मुंह बंद किया, கர்த்தர் அடுத்த அதிகாரத்துல ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर उसके अगले अध्याय में ही उसको आशीष कर रहा है। கேள்வி மேல கேள்வி ஆண்டவர் கேட்டிட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. आप प्रश्न के ऊपर प्रश्न, सवाल के ऊपर सवाल करें तो परमेश्वर உங்களுக்கு आशीष नहीं करेगा। கர்த்தர் என்ன வேணும்னு கர்த்தர் நல்லா அறிந்திருக்கிறார். और परमेश्वर जानता है कि आपको क्या जरूरत है। மீட்கப்பட்டவங்க எல்லாம் உண்டு. परमेश्वर छुड़ाए हुए लोग के लिए सब कुछ है। அப்ப மீட்கப்பட்டவங்க வசனத்தின்படி நடந்தா, और छुड़ाए हुए लोग वचन के अनुसार चलेंगे तो உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. आपको आशीष है। நீங்க ஏன்னு கேட்க கூடாது. आपको ये नहीं पूछना क्यों क्यों। அந்த வசனம் வாசிக்கலாம். யோபு புத்தகம் 37 அதிகாரமா अय्यूब के 39वां अध्याय, வாசிக்க 40 அதிகாரம் 4 வசனம். अय्यूब का 40 का 4। அகங்காரிகளையும் பொய்யை இதோ நான் நீசன், ஆ. நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? ஆ. என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். சொல்லுங்க, என் கையினால வாயை பொத்திக் கொள்கிறேன். देख मैं तो तुच्छ हूँ, मैं तुझे क्या उत्तर दूं? मैं अपनी उंगली दांत तले दबाता हूँ। 38 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 38 का पहला, अय्यूब 38 का फर्स्ट। அப்பொழுது கர்த்தர் வெறும் காட்சியிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினாலே ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுது போதும். तब यहोवा ने अय्यूब को आंधी में से यूं उत्तर दिया, यह कौन है जो अज्ञानता की बातें कहकर युद्ध को बिगड़ना 42 चाहता है। 42 41 படிங்க. பின்னும் பின்னும் கர்த்தர் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, இப்படி எல்லாம் பண்றோம் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. और परमेश्वर पूछता है कि परमेश्वर से युद्ध करने वाला कौन है? அப்ப யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, तब अय्यूब परमेश्वर को प्रति उत्तर देता என் है। கையினாலே வாயை பொத்திக் கொள்கிறேன். और हिंदी में इस प्रकार लिखा हुआ है कि मैं अपने उंगली से अपने मुंह में இதனால दाग நம்ம வாய் பேசலாம் எல்லாரும் என்னங்க
மாஸ்க் போட்டு விட்டாச்சாங்க. और इसीलिए आजकल ज्यादा लोग बोले ना, इसीलिए परमेश्वर ने क्या पहना दिया है? मास्क पहना दिया। அப்படி இருந்தாலும் பேசதான் செய்றாங்க. और ऐसे होने के बावजूद கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? और परमेश्वर ने मेरे लिए क्या किया? கொண்டு போனா வச்சிருக்காரு, அதுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. आपको मार नहीं डाला, जीवित रखा, वही परमेश्वर का இதுக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. उसके लिए धन्यवाद देना है। நான் என்ன சொல்லுவேன், ஆண்டு மட்டுமே எனக்கு ஜீவன் கொடுத்த தேவனுடைய கிருபை. और मैं ये कहूंगा, परमेश्वर ने अब तक मुझे जीवन दिया, ये परमेश्वर की अनुग्रह है। அவர் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். हमें वचन को सुनने वाले बच्चे। கெனசரேத் கடற்கரையில இயேசு கிறிஸ்து இந்த படகிட்ட வரும்போது நிறைய ஜனங்கள் வந்தாங்க. गेनेसरेत समुद्र के तट पर जब वो आए तो बहुत सारे लोग वचन सुनने आए थे। அந்த ரெண்டு படகுல மீன் கிடையாது. और दोनों नाव पर मछलियां नहीं थी। எல்லாம் மலை பிடிச்சிட்டு இருக்காங்க. और सब लोग अपने जाल को सही कर रहे हैं। வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. वो सोच रहे हैं कि घर जाएंगे तो क्या होगा। இயேசு வந்துட்டாலே और यीशु आ जाए तो இல்லாதெல்லாம் இருக்கதா மாற்றிடுவார். और जो कुछ नहीं है वो सब कुछ है करके बदल देगा। திரளான ஜனங்கள் உபதேசத்தை கேட்டாங்க. और बहुत सारे लोग परमेश्वर के उपदेश को सुने। யாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. और किसी ने ये नहीं बोला कि आ जाइए आ जाइए। இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்கள் வந்தாங்க. और यीशु जहां थे लोग वहां पर आए। இயேசுவோட வார்த்தை நீங்க கேட்க வரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். और यीशु के वचन को सुनने के लिए आप आते समय आपके जीवन में आशीष आएगा। மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் தான் கிடைச்சது. और जो मछुआरे थे उनको मछलियां ही मिली। ஆனா இயேசு வார்த்தை கேட்டவங்களுக்கு என்ன கிடைச்சது? और लेकिन यीशु के वचन सुनने वालों को क्या मिला? இயேசுவே கிடைச்சாரு. அல்லேலூயா. இயேசு இருந்தாலே போதுங்க. और जिन्होंने वचन सुना उनको यीशु ही मिला और यीशु को सुनना काफी है। மீன் 3 நாள் நாரி போங்க. அல்லேலூயா. और मछली 3 दिन में सड़ जाता है। இயேசுவே வார்த்தை நாரி போகாது. लेकिन यीशु मसीह का वचन कभी இயேசுவே नहीं। வார்த்தை உங்களை வாழ வைக்கும். और यीशु का वचन आपको जिलाएगा। அப்போ வசனம் மீட்கப்பட்டவங்க வசனத்தை கேட்கிறவங்களா மாறுவாங்க. और छुड़ाए हुए लोग वचन को मानने वाले बन அப்ப जाएंगे। நீங்க நான் மீட்கப்பட்டவங்களா இருந்தா வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். और यदि आप और मैं छुड़ाए हुए हैं तो वचन हमारे जीवन में कार्य करना அப்ப चाहिए। ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? और लोग कैसे हैं? முன்ன மீட்கப்பட்டவங்களா இருக்கணும். पहले छुड़ाए हुए लोग होना चाहिए। ரெண்டாவது வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். और दूसरा वचन को सुनने वाले होना இந்த चाहिए। வசனம் ஒரு நாள் உங்களை குறைவே படுத்தாது. और ये वचन कभी भी आपको कमी होने नहीं देगा। இந்த வசனம் உங்களை அப்படியே மேல கொண்டு போகும். और ये वचन आपको बल्कि उठाएगा। கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு பாதைக்கு தீபமும் வெளிச்சமா இருக்குது. परमेश्वर का वचन हमारे मार्ग के लिए ज्योति और हमारे पैरों के लिए मार्ग के लिए उजाला और प्यार के लिए ज्योति है। வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? और உங்களுடைய வசனத்தினாலே. और जवान अपने रास्तों को किस तरह शुद्ध करेगा? आपके वचन से। நம்ம எல்லாம் யாரு? हम सब कौन है? நம்ம எல்லாம் யாரு? சொல்லுங்க யாரு? வாலிபர்கள். हम சொல்லுங்க. सब जवान हैं। எனக்கு 55 வயசு தான் இருக்கு, பரவாயில்ல. நானும் வாலிபன் தான். அல்லேலூயா. और मुझे 55 साल की उम्र हो रही है लेकिन फिर நான் ஓடுவேன், என்னோட ஓட உங்களால ஓட முடியுமா? मैं दौड़ूंगा, क्या मेरे साथ दौड़ सकते हैं? அது தேவ பலத்துல ஓடுவேன். ஆமென். அல்லேலூயா. मैं परमेश्वर के बल से दौड़ूंगा। ஓடுறவங்களா கூட்டமா இருக்கணும். हम दौड़ने वाले झुंड होने चाहिए। இயேசுவுக்காக ஓட வேண்டும். हमें यीशु के लिए जो உலகத்துக்கு ஓடுனா நீங்க தோய்ந்து போயிருவீங்க. और संसार के लिए भागे तो आप थक जाएंगे। இயேசுவுக்காக ஓடும்போது என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். और यीशु के लिए दौड़ते समय कैसी भी दुर्बलताएं परमेश्वर उसे हटाएगा। அதான் சொன்னேன், போன வாரம் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நானு. और पिछले हफ्ते इतना कष्ट हुआ मुझे, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியல, ஓடிட்டு வந்துட்டேன். लेकिन मुझे नहीं पता, कुछ मैं आ गया। நான் யார்கிட்டயும் சொல்லல. मैंने किसी को नहीं बताया। நீங்க கல்யாணபுரி சபையில போன் பண்ணி கேட்டு பாருங்க. आप कल्याणपुरी कलिसिया में फोन करके पता कर அப்ப सकते சொல்லுவாங்க. हैं। वो कहेंगे। இந்த ஆன்லைன்ல போடாதனால और ऑनलाइन में ना डालने के कारण ஒரு பிரதர் போன் பண்ணி இருக்கிறார். और एक ब्रदर ने फोन किया, ஏன் அந்த வாரம் பாஸ்ட் ஆன்லைன்ல போடல? क्यों पास्टर ने इस हफ्ते ऑनलाइन में नहीं? எல்லாம் ஆன்லைன்ல போட்ட சௌரியமா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. और ऑनलाइन में डालने के कारण आप बहुत तसल्ली के साथ घर में बैठे। ஆன்லைன்ல நீங்க வந்து எல்லாம் சாப்பிட கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் சாப்பாடு. और ऑनलाइन में यदि आप खाएंगे तो थोड़े दिन आपको अच्छा लगेगा। அப்புறம் வந்து பாக்கெட்லாம் காலி ஆயிடும். और उसके बाद आपका सारा पॉकेट खत्म हो जाएगा। அப்புறம் வேண்டாதெல்லாம் வரும். और उसके बाद जो नहीं जरूरत है चीजें बहुत सारी நேரடியா வர முடியும், நேரடியா வர முடியும். और इसीलिए हमें आमने सामने आना है। அதனால வசனத்தை கேட்க இயேசுவிட்ட ஓடி வந்தார்கள். और वचन को सुनने के लिए यीशु के पास वो आए। அவங்க மீட்கப்பட்டவங்க வசனத்தை கேட்க வருவாங்க. और छुड़ाए हुए लोग वचन को सुनने के लिए, மீட்கப்பட்டவங்க உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க. और छुड़ाए हुए लोग सच्चे लोग होंगे। சகரியா 8:8 வாசிப்போம். जकरिया का 8:8।
அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். और मैं उन्हें लेकर आकर यरूशलेम के बीच में बसाऊंगा और वे मेरी प्रजा ठहरेंगे और मैं उनका परमेश्वर ठहरूंगा. ये सच्चाई और धर्म के साथ होगा. எவர்களை அழைத்து கொண்டு வருவாராம்? किनको वो लेके आएगा? தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களை அழைத்து கொண்டு வருவார். और जो परमेश्वर से छुड़ाए हुए அவர் எப்படி இருப்பார்னா உண்மையும் நேர்மையா இருப்பார்கள். और वो உண்மை सच्चाई और धर्मी लोग होंगे. உண்மை நீதி உள்ளவங்களா இருப்பாங்க. सच्चे और धर्मी लोग होंगे. வேதம் சொல்லுது உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். वचन कहता है कि सच्चा मनुष्य परिपूर्ण आशीष ஏன் நம்ம पाएगा. வாழ்க்கையில இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல? वो हमारे जीवन में परिपूर्ण आशीष नहीं है. தேவனுக்கு ஏற்ற உண்மை இல்ல. परमेश्वर के और की जो सच्चाई हमारे தேவனுக்கு ஏற்ற உண்மையா மாறி பாருங்க. आप परमेश्वर के अनुसार की सच्चाई आप நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. और आप आशीषित होंगे. ஆசீர்வாதமா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? आप आशीषित होंगे या नहीं? நான் விசுவாசிக்கிறேன் தேவ சபை ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். मैं विश्वास करता हूं कि परमेश्वर की कलीसिया के लोग आशीषित हों. பாஸ்டர் தான் ஆசீர்வாதமா இருக்க கூடாது. और पास्टर आशीषित नहीं होना नहीं. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். सभी को आशीषित होना है. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். मैं आशीषित ही रहूंगा. நீங்க ஆசீர்வதிக்கலாம் இல்லாட்டா நான் ஆசீர்வாதமா இருப்பேன். आप आशीषित करें या ना करें, என்ன ஆசீர்வதிக்கிற கர்த்தர். क्योंकि मुझे आशीष करने वाला परमेश्वर அவரோட है நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். और उसी के लिए मैं सेवा करता நான் हूं. உங்களுக்கு ஊழியம் செய்யல. मैं आपकी सेवा नहीं करता. நீங்க வந்தால் வர நான் பிரசங்கம் பண்ணுவேன். आप आए या ना आए मैं प्रचार करूंगा. நீங்க வந்தால் வர நான் பாட்டு பாடுவேன். आप आए या ना आए मैं गीत गाऊंगा. நீங்க சொன்னாலும் சொல்லலாம் நான் ஊழியம் செய்ய போவேன். आप कहे ना कहे मैं सेवा करने जाऊंगा. நீங்க பணம் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? आपसे पैसे दे या नहीं दे फिर भी मैं सेवा करूंगा. அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு தகுதி ஆண்டு கொடுக்கிறார். और उसके दिए हुए सेवा को पूरा करने के लिए परमेश्वर योग्यता भी वही देता है. அப்ப தேவ மீட்கப்பட்ட பிள்ளைங்க உண்மையும் நீதியுமா இருக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे जो छुड़ाए गए हैं सच्चे और धर्मी होना चाहिए. அதனால ஆபிரகாம் அந்த யுத்தத்துல ஜெயிச்சு வரும் பொழுது அவன் கையை ரெண்டு கையை விரிச்சு உன்னதமான முன்பதாக என்ன பண்ணான்? நான் உண்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறான். और अब्राहम जब युद्ध जीत कर आया और अपने हाथ दोनों स्वर्ग की ओर उठा के कहा कि मैं सच्चा हूं. அப்ப அவன் அந்நிய தேசக்காரன் சொன்னா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றான். और दूसरे देश के लोग कह रहे हैं कि तुम परमेश्वर से आशीष पाए हुए लोग हो. அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மையிலவனா இருக்கணும். और परमेश्वर से आशीष पाया हुआ व्यक्ति सच्चा व्यक्ति होना அப்ப चाहिए. நீங்க உண்மையா இருக்கீங்களா? क्या आप सच्चे हैं? யாக்கோபு உண்மையா இருந்தானா? याकूब याकूब। सच्चा था. பழைய ஏற்பாட்டு யாக்கோபு உண்மையா இருந்தாரா? पुराने नियम का याकूब क्या सच्चा था? सही से- யாக்கோபு உண்மையானவனா? எத்தனை? याकूब अच्छा सच्चा व्यक्ति था या धोखेबाज था? सच्चा व्यक्ति था. पहले धोखा दिया था परमेश्वर के साथ. पहले धोखा दिया था किसका धोखा दिया था? अपने भाई को. नहीं दिया. उसकी मम्मी के थ्रू करवा. இல்லையே அவன் உண்மையில மனுஷன் நாங்க. और वो सच्चा व्यक्ति है ஏன்னா அவன் பிறக்க முன்னே கர்த்தர் அறிந்து கொண்டிருந்தார். क्योंकि उसके पैदा होने से पहले அது ही சூழ்நிலை அவனை வச்சது. और परमेश्वर ने उस परिस्थिति में उसको அவர் தவறு रखा. பண்ணவே இல்லைங்க. उसने गलती नहीं சில की. சொல்லுவாங்க யாக்கோபு நான் தவறு பண்ண அப்படிமாங்க. और कुछ लोग कहते हैं कि याकूब मतलब कुछ गलती किया. யாக்கோபு தவறு பண்ணவே இல்லை. याकूब ने कोई गलती नहीं ஏன்னா की. क्योंकि அம்மாட்ட அப்பா வந்து ஒரு வயதான காலத்துல அப்பா என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வதிக்க முடியாது நல்ல ஒரு போஜனம் பண்ணி கொண்டு வர சொல்றாரு ஏசாட்ட. और येशा से परमेश्वर इस प्रकार कहता है, उसका पिता इस प्रकार कहता है कि मैं तुझे आशीष देता हूं, मुझे स्वादिष्ट भोजन मुझे पका के खिला. ஆனா அம்மா என்ன பண்றாங்க? और माँ क्या करती है? அந்த மூத்த மகனை காட்டி இளைய மகன் அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. और माँ जो है बड़े बेटे को छोड़कर छोटे बेटे के इर्द गिर्द ही घूम रही थी. இளைய குமரன் லாஸ்ட் குமரன் और जो छोटा बेटा है அம்மாடே சுத்திட்டு இருந்தான். तो माँ के पीछे ही घूम रहा था. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நல்லா சமைச்சு கொடுத்துட்டு அப்பாட்ட போய் கொடுறா அப்படிங்கறாங்க. और वो माँ पकाकर माफ कीजिएगा, वो माँ पकाकर अपने पिता को कहती है कि जाके अपने पिता को நினைக்கிறேன் அவ இளைய குமரன் சமைச்சு அதை சொல்றாரு. சொல்லு. और मैं छोटा पुत्र इसीलिए खुश हो रहा हूँ. அந்த இளைய என்ன யாக்கோபு என்ன பண்ணா தெரியுமா? मम्मी அப்பா நான் சபிச்சா என்ன போறோம் அப்படினாங்க. और उसने बोला कि मम्मी यदि पापा ने पिताजी ने मेरे को ये शाप दिया तो क्या होगा? உன்மேல வரசா என்மேல வரட்டும். और उसकी माँ ने कहा कि तेरे ऊपर आए हुए जो शाप है आएगा वो मेरे ऊपर आ जाए. பாருங்க அவங்க சாவு வந்து என் பிள்ளை மேல வரக்கூடாது. और उन्होंने कहा कि श्राप जो है मेरे बेटे को இந்த பிள்ளை மேல ஏற்கனவே ஆண்டு தீர்மானம் வச்சிருந்தாரு. और इस बच्चे के ऊपर परमेश्वर ने पहले से एक योजना रखी. யாக்கோபு ஆண்டவர் ஏசாவை தள்ளி யாக்கோபை சிநேகித்தார் ஆண்டவர். और परमेश्वर ने येशा को अलग किया और याकूब के ऊपर उसने प्रेम रखा. அப்ப யாக்கோபு
யாக்கோபு தேவன் நியமித்தபடினால அவன் ஆசீர்வதித்து வருகிறார். और परमेश्वर ने उसको चुना हुआ था पहले ही, इसीलिए उसको आशीषित किया। அப்படி ஏமாத்தி போறவனுக்கு கர்த்தர் உதவிச்சுவாரா? क्या ऐसे धोखेबाज को परमेश्वर सहायता करेगा? அவன் இங்க இருந்தா இஸ்ரவேலா மாற முடியாது. और वो यहाँ रहे तो इस्राएल नहीं बनेगा। இந்த ஜனத்தை தனியா அனுப்பிச்சு விடணும். और इस प्रजा को अलग करना है। உங்களை யாராவது தனியா அனுப்ப சந்தோஷப்படுங்க. यदि आपको कोई अलग भेजे तो आप खुश हो जाएंगे। எனக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். और जब मैं तो खुशी हो जाती என்னை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ मैं, मुझे जो कोई इनकार मैं சந்தோஷப்படுவேன். मैं खुश होता हूँ, ஏன்னா என்ன நேசிக்கிற ஒருத்தர் தான். क्योंकि मुझे प्रेम करने वाला एक ही है। இவங்க வெறுத்தாதான் அவர் நேசிப்பார். जब ये मुझे इनकार करेंगे तब ही परमेश्वर எல்லாரும் நேசிக்கிட்டு இருந்தா அவர் நேசிக்க மாட்டார். जब सब लोग आपके ऊपर प्रेम रखेंगे तो परमेश्वर प्रेम नहीं रख அப்ப सकता। தேவனுக்கு நீ உண்மையும் நேர்மையா இருக்கு. जब आप परमेश्वर के सच्चे और धर्मी रहे, யாக்கோபை ஆண்டவர் நேசித்தபடினால அவன் மேன்மைப்படுத்தின உயர்த்தினார். और याकूब के ऊपर परमेश्वर ने प्रेम रखा, इसीलिए उसको आशीष किया और ऊंचा किया। அதனாலதான் யாக்கோபு ஒரு பெரிய ஒரு தேசமா ஒரு சின்ன ஒரு தேசமா இஸ்ரவேலா கத்த மாற்றினார். और याकूब को इसीलिए परमेश्वर ने एक छोटा देश ही बना डाला। ஏசா பத்தி சொல்லவே முடியாது. लेकिन एसाव के बारे में ऐसा नहीं बोल ஏசா सकते। வம்சம் வந்துட்டு தான் இருந்துச்சு. और एसाव का वंश भी आ रहा था, இஸ்ரவேல் வம்சத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். लेकिन इजराइल के वंश को ही, उसकी पीढ़ी को ही परमेश्वर आशीष நான் दिया। அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேல் இப்போ கூட அநேக வேலைக்கு பேருக்கு அவன் தான் முத நிறைய பணம் கொடுத்துருக்கான். और अभी भी इजराइल कंट्री ही है जो वर्ल्ड बैंक को अभी भी बहुत सारा पैसा दे रहा है। ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर उनको आशीष किया। அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது जब परमेश्वर आशीष करता அப்ப है, நாம உண்மை நீதி உள்ளவங்களா இருக்கணும். और हम भी सच्चे और धर्मी होना चाहिए। யாக்கோபு உண்மை உள்ளவனா இருந்தான். और याकूब सच्चा व्यक्ति था। அவன் போகும்போது ஆண்டை சந்திச்ச முன்பதாக और जब वो गया जा रहा था तो परमेश्वर ने जब उससे मिला, வாழ்க்கையில தன் தாய் மூலமாக நான் உண்மை இல்லாம இருந்தாலும் और தாய் மூலமா अपने माँ के कारण वो सच्चा नहीं था, इसीलिए भी। என்னை சந்தித்த தேவனுக்கு முன்பதாக लेकिन मेरे को मिलने वाले दर्शन हुए परमेश्वर से, அவன் போகும்போது சொல்றான், और वो कहता है அன்று போகிற வழியில जाने वाले रास्ते में எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். सब कुछ खाली कर दिया उसने। என்ன காலி பண்ணிட்டான்? क्या खाली कर दिया? ஆயில் வந்து எல்லாத்தையும் ஊத்திட்டான். और जिसके उसके पास जो तेल था उसने सब उसके ऊपर उड़ा காலி दिया। பண்ணிட்டு பேசுறான், और उसको उड़ेलने के बाद क्या போகிற किया? வஸ்திரம், और जाने के लिए वस्त्र, சாப்பாடு, और आहार, திரும்ப தகப்பன் வீட்டுக்கு और वापस जब मैं சுகமா கொண்டு வந்தா जब मैं सुखी वापस आऊं உனக்கு तो मैं आपको கஷ்டமா கொடுப்பேன். मैं दसवांश दूंगा। அப்படிதான் சொன்னான். ऐसे ही कहा ना? ஆண்டவர் கேட்டாரா? क्या परमेश्वर ने सुना? இவன் முதல்ல எல்லாம் கேட்டுக்கிட்டான். और इसने पहले सब कुछ எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும், मुझे सब कपड़े देना, எனக்கு இடம் கொடுக்கணும், मुझे रहने के लिए घर देना, சாப்பாடு கொடுக்கணும், मुझे भोजन देना, எல்லாம் கொடுத்தா அவன் கொடுப்பேன். और सब कुछ दोगे तो मैं तुम्हें दूंगा। இன்னைக்கு நம்மளும் அப்படி அணைய இருக்கிறோம். आज हम भी ऐसे ही हैं। ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா और परमेश्वर मुझे इतने पैसे देंगे तो நான் உங்களுக்கு கொடுப்பேன். मैं आपको दूंगा। ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுப்பா நல்லதாப்பா, मैं तू मुझे देगा, நான் 5 நிமிஷம் உன் மூச்சு எடுத்து வச்சிருந்தேன். और मैं 5 मिनट के लिए तेरी सांस को रोक, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து உன்னை கொண்டு போவாங்க. और एम्बुलेंस बुलाकर तुझे लेके जाएंगे, அப்ப எவ்வளவு கொடுப்ப? तब तू कितना देगा? எப்ப எவ்வளவு கொடுப்பான்? ஆம்புலன்ஸ் கொடுப்பானா? எவ்வளவு கொடுப்பாங்க? कितने देंगे? ஊரே கேட்டது இல்ல. மொத்தன கட்டினா உனக்கு உயிர் வரும் அப்படிமாங்க. और ये बिल भरेंगे तभी आपको सांस आएगी करके உயிர் எடுத்து தான் பணத்தை வாங்கிடுவாங்க. और पैसे लेकर वो जान के चले जाते हैं। ஜீவன் கொடுத்த தேவனுக்கு உண்மையில உங்களா இருந்து பாருங்க. और जीवन दिए हुए परमेश्वर நான் செய்வேன் கிடையாது. परमेश्वर आप देंगे तो मैं करूंगा नहीं, கொடுத்தாலும் கொடுக்கறான்னு செய்வேன். आप मुझे दे या नहीं दे मैं करूंगा। இந்த ராஜஸ்தான் ஊழியத்துக்கு நான் போறேன். अब राजस्थान सेवा के लिए हम जा रहे हैं, என்ன பிளான் பண்ணிட்டேன். और पहले से प्लान நான் சபையில அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கேன். और कलिसिया में अनाउंसमेंट किया है। நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நான் அந்த ஊழியத்தை செய்து முடிப்பேன். आप दें या ना दे फिर भी मैं अपने सेवा को पूरा करूंगा। இந்த கல்யாணத்துக்கு கிளம்பிட்டேன். और इस विवाह के लिए जा रहा हूं, அவங்க கொடுத்தாலும் கொடுத்தா நான் போயிட்டு தான் வருவேன். और वो दे या ना दे फिर भी मैं जाऊंगा, அது ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பேன். क्योंकि परमेश्वर ने जो सेवा मुझे दी है उसको मैं पूरा அப்ப करूंगा। என் கர்த்தர் உண்மையை பார்த்து परमेश्वर मेरे सच्चाई को देख என் कर வழியை போக்குது வரை ஆசீர்வதிப்பார். और मेरे रास्ते को जाना आने को परमेश्वर आशीष நீங்க करेगा। ஆண்டவர் உண்மை இல்லாமல இருந்தா यदि आप परमेश्वर के सच्चे हो तो நம்ம எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். हमें सब चीज में सच्चे होना है। ஜெபத்துல உண்மையா இருக்கணும், प्रार्थना में सच्चे வேத होना है, வாசிப்புல உண்மையா இருக்கணும். वचन पढ़ने में सच्चा होना இல்ல है। 4 நாளாச்சு பைபிள் வாசிச்சு बाइबल पढ़ के 4 दिन हो गया, ஆசீர்வாதம் பெற முடியாது. आशीष नहीं प्राप्त कर सकते। என்னைக்கா சொல்லிக்க 4 நாளாச்சு சாப்பிட்டு किसी दिन आपने कहा है कि भोजन खाए में 4 दिन हो गए, சாப்பிட நினைக்கிற மாதிரி இருக்கீங்களா? क्या आप बोलते हैं कभी खाना खाने? எது இருந்தாலும் சாப்பிட்டு கொட்டிடுவாங்க. ஆமா
कुछ भी हो हम खा लेते हैं। அப்ப நீங்க உண்மை இல்லவங்களா இருந்து பாருங்க, आप सच्चे बन के देखिए, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. आप आशीषित होंगे। வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான். वचन कहता है कि सच्चा व्यक्ति परिपूर्ण आशीष प्राप्त करता है। அப்போ மீட்கப்பட்டவங்களா இருக்க வேண்டும். आपको छुड़ाया हुआ होना चाहिए। அப்புறம் வேத வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். वचन को सुनने वाले होना चाहिए। மூணாவது உண்மை நீதி உள்ளவங்களா இருக்கணும். और तीसरा सच्चे और धर्मी होने चाहिए। பாருங்க அந்த டேனியல் வந்து பைபிள்ல டேனியல், बाइबल के डैनियल जो है, ஏன் இந்த டேனியல் நினைச்சிடாதீங்க, और पास्टर डैनियल नहीं है, அவர் உண்மையா இருந்தார். और वो सच्चे थे। அவர் மேல என்ன குற்றம் கண்டுபிடிச்சாங்க? उनके ऊपर क्या दोष पाया उन्होंने? தானியேல் மேல என்ன குற்றம் கண்டுபிடிச்சாங்க? दानियल के ऊपर क्या दोष लगाया या उन्होंने पाया? அவன் ஜெபம் மண்டல குற்றம் கண்டுபிடிச்சாங்க. उन्होंने प्रार्थना, दानियल के प्रार्थना में लोगों ने कमी पकड़ा। உங்களை எப்படி குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? आपको कैसे पकड़ सकते हैं? ஜெபம் மண்டலன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க முடியும். आपको दोष इसीलिए लगाया जा सकता है कि आप प्रार्थना नहीं करते। அதனால தான் நமக்கு அவனுக்குள்ள வித்தியாசம். इसीलिए हमारे और उनके बीच में इतना अंतर है। அவன் சிங்க கேவில போறானே போட்டுக்க மாட்டான். और उनको सिंह की गुफा में डालने के लिए बोला, उन्होंने डाल दीजिए। எதுல போட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. और उन्होंने बोला कि जिसमें भी डाले मुझे कोई நான் எங்க இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். मैं जहां भी रहूं मैं प्रार्थना करूंगा। நம்ம வாழ்க்கையில அப்படி பிரச்சனை வந்துச்சு வெச்சுக்கோங்க, यदि हमारे जीवन में ऐसे परेशानी आएंगे तो என்ன சொல்லுவோம்? हम क्या कहेंगे? சர்ச்சு வேண்டாம், चर्च नहीं चाहिए, பாஸ்டர் போன் பண்ணிராதீங்க, பாஸ்டர் पास्टर आप फोन भी मत करना, போன் ட்ராக் பண்ணிடுவாங்க. फोन ट्रैक कर लेंगे। தானியேல் ஒண்ணுமே சொல்லலங்க. लेकिन दानियल ने कुछ नहीं कहा। நீங்க எதுல போட்டாலும் சந்தோஷமா இருப்பேன். आप कहीं भी मुझे डाले मैं खुश रहूंगा। அவன் எங்கேயுமே போகல, वो कहीं नहीं गया, எங்கேயும் வழக்காடு கேட்கல. और வழக்காடு மக்கள் அட்வொகேட் சந்திக்க போல, कहीं भी वो जो युद्ध लड़ने के लिए नहीं गया। அவன் தேவசம் வழக்கம் போல ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். और उसने लगातार जैसे हर समय இவனை சிங்க கேவில போட்டுட்டு போன்ட்ட ஒருத்தருக்கு தூக்கம் வரல. और इसको सिंह की गुफा में डालने के कारण जिसने डलवाया उसको नींद नहीं आया, அவனுக்கும் தூக்கம் வரல, ராஜாவுக்கும் தூக்கம் வரல. और जिसने डलवाया उसको भी और राजा को भी नींद नहीं आया। உள்ளம் முழிச்சிட்டு கிடக்குறாங்க. और वो रात भर वो जागे रहे। ராஜா கட்டல ராத்திரிக்குள்ள இருந்து காலையில வெளியே வர முடியும். और राजा की आज्ञा थी कि रात भर रखकर सुबह बाहर लेके आए। அவன் ராஜாவா இருந்தாலும் அவன் இடையில வந்து எடுக்க முடியாது. और वो राजा होने के बावजूद भी वो बीच में आकर नहीं उसको அவன் बचा। அதிகாலமே எழுந்திருச்சு வந்து वो भोर को सुबह ही उठ के உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய தானியேல் அனுப்புகிறான். और सच्चे उन्नत परमेश्वर के पुत्र दानियल के தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? तेरा परमेश्वर तुझे छुड़ाने में सामर्थ्य था। அவர் சொல்ல ராஜா வாழ்க அப்படின்னு. उन्होंने बोला, दानियल ने कहा कि हे राजा तू जीवित रह। நாம என்ன சொல்லுவோம்? हम क्या कहेंगे? சொல்லுங்க. அப்படி உங்களை யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். आपके विरुद्ध ऐसे कोई कर दे तो आप क्या कहेंगे उसको देखकर? பாத்தியா இந்த தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? हम यूं बोलेंगे, देखा तूने मेरे परमेश्वर ने क्या किया। இதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமே செய்ய மாட்டேங்கிறாரு. इसीलिए परमेश्वर आपके लिए अद्भुत नहीं நீங்க करता। உண்மையா இருந்து பாருங்க. आप सच्चे रह के देखिए। தானியேலை உயர்த்துறது நம்மள உயர்த்துவாருங்க. दानियल को परमेश्वर ने ऊपर ले उठाया, परमेश्वर ஏற்கனவே ने சொன்னாரு, उठाया। தானியேல் காரியம் ஜெயமாய் மாறிச்சு. और दानियल का कार्य जो है जयवंत हुआ। அவன் உண்மையா இருந்ததனால वो सच्चा था, इसलिए ஒவ்வொரு ராஜாக்கள் வந்து போறாங்க. एक एक राजा आए और गए। அவங்க உங்க தாத்தா இப்படி பண்ணா, அவங்க அப்பா இப்படி பண்ணா, புட்டா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. और दानियल उन सबको कहानी बता रहा है कि तेरे पिता ने, तेरे दादा ने, तेरे परदादा ने ऐसा किया। நான் தானியேல் நிலைத்து இருக்கிறான். लेकिन दानियल तब भी वही था। அதான் நானும் சொல்லுவேன், நான் டெல்லியில நிலைத்து இருப்பேன். और मैं भी इसी प्रकार कहूंगा कि मैं दिल्ली में स्थिर நான் रहूंगा, தானியேல் இல்ல. क्योंकि मैं भी दानियल हूँ। நிறைய பேர் வந்தவங்க இருக்கிறாங்க, நம்ம போயிட்டாங்க. और बहुत सारे लोग मैं रहूंगा करके कहने वाले நான் सच्चे தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படினால, क्योंकि मैं परमेश्वर के लिए सच्चा हूँ, इसलिए என் கண்கள் காண அநேகர் என்னை விட்டு இந்த இடத்துல விட்டு போயிட்டாங்க. और मेरी आंखें देखे हुए बहुत सारे लोग यहाँ से चले गए। ஆனா கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने मुझे நான் रखा। வைத்திருக்கேன், நான் அவருக்கு உண்மையா இருக்கணும். तो क्योंकि परमेश्वर मुझे रखा, इसलिए मैं सच्चा होना உண்மை நீதி உள்ளவங்களா இருக்கணும். और सच्चे और धर्मी होना चाहिए। கடை நான்காவது और चौथा, மனப்பூர்வமாய் உள்ள ஜனமா இருக்கணும். மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனமா இருக்கணும். पूरे मन से देने वाले व्यक्ति होने चाहिए। மன் கர்த்தர் கொடுக்கிறது परमेश्वर के जो कुछ भी हम देते हैं, காணிக்கையா இருக்கட்டும், चाहे वो पैसा हो ஊழியமா இருக்கட்டும், या सेवा हो, எதுனாலும் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். जो कुछ भी देते हैं हमें पूरे मन से देना है। நம்ம மனப்பூர்வமா கொடுக்கிறோமா? क्या हम पूरे मन से देते हैं? மனப்பூர்வமா கொடுக்கிறோமா? क्या हृदय से, पूरे हृदय से देते हैं? இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, इस्राएल लोगों को देखिए, ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். परमेश्वर मिस्र से लेके आया। அங்க வச்சு ஆண்டவர் கேட்கவே இல்லை. परमेश्वर ने वहां रखकर उनको कुछ नहीं पूछा। எங்க வச்சு கேட்டாரு? कहां बुला पूछा? வனாந்தரத்துல வச்சு கேட்டாரு.
रेगिस्तान में रखकर उनसे நீங்க पूछा, வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. तुम लोगों ने बोला कि रेगिस्तान में कुछ, வனாந்தரத்துல தான் இருக்கு ஆசீர்வாதம். रेगिस्तान में ही आशीष है இருக்குதா இல்லையா? या नहीं? அந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது इजराइल लोग मिस्र से जब निकल रहे थे, பார்வோன் ஜனங்கட்டையும் பார்வோன்ட்டையும் ஜனங்க போய் கேட்டாங்களாம். और फारो से लोग पूछ रहे थे, அவங்க நிறைய தங்க வெள்ளி எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. और बहुत सारे सोना चांदी बहुत कुछ लेके आए, ஏன் கேட்டது கேட்காத எத்தனையும் அள்ளி கொடுத்தாங்க. और जो मांगा नहीं मांगा सारी चीज उसने बिल्कुल बहुत सारे எப்படியாட்டு நீங்க காலி பண்ணி போயிருங்க. उसने बोला कि किसी तरह तुम चले இந்த जाओ, பணத்தை நாங்க எப்படினாலும் சம்பாதிச்சுடுவோம். ये पैसा हम किसी तरह कमा लेंगे, எங்க உயிர் போயிடக்கூடாது. लेकिन हमारा जान ना चले जाए। அப்படிதான் அந்த பார்வோனும் அவன் ஜனங்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. इसी तरह फारो ने और उसके लोगों ने बेच दिया हम सबको। வனாந்தரத்துல வந்துட்டு लेकिन रेगिस्तान में ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, परमेश्वर मूसा से कहता है, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கிக்கொள். और जो उत्साह के साथ दे रहा है उससे तो ले ले। என்னென்ன கொடுத்தாங்க தெரியுமா? क्या क्या उन्होंने दिया? இஸ்ரவேல் ஜனங்கள ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? इजराइल लोग विलाप के तंबू को बनाने के लिए क्या क्या दिया? அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும் பாஸ்டர். அதான் சொன்னேன்ல, இது वो सब हम देखेंगे तभी पता लगेगा मास्टर। வெள்ளி கொடுத்தாங்க, தங்கம் கொடுத்தாங்க, இந்த கோமேதம் கொடுத்தாங்க, நிறைய கொடுத்தாங்க. सोना चांदी और बहुत सारी लिस्ट है पूरी, वो सब उन्होंने दिया। மோசே சொன்னாரு என்ன கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டாரு. और கொடுக்க வேண்டாம். मूसा ने कहा कि अब नहीं देना। வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு. मूसा कहता है कि नहीं नहीं। இவங்க நாங்க ஏதோ செய்யலாம் நீங்களே எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. और इन्होंने बोला कि हम सोच के क्या करें, तुम ही ले लो। ஆசாரி கூட அப்படி கட்டினாங்களாம். और उस याजक की तंबू को उन्होंने ऐसा बनाया। அவன் பையன் சொல்றேன் கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதுக்கு உற்சாகமா கொடுத்தாங்க அந்த ஜனங்கள். परमेश्वर की मंदिर को बनाने के लिए लोगों ने उत्साह के साथ दिया। சங்கீத புத்தகத்துல 1 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கும் போது पहला इतिहास के 29 verse 9 29 का 9 पढ़ते समय पहला इतिहास 1 நாளாகமும் 29:9 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் கேட்கிறாங்களா? உத்தம இருதயத்தோடு परमेश्वर को उन्होंने प्रसन्न होकर तब प्रजा के लोगों ने आनंदित हुए, क्योंकि हाकिमों ने प्रसन्न होकर खरे मन और अपनी इच्छा से यहोवा के लिए भेंट दी थी, और दाऊद का राजा बहुत ही आनंदित हुआ। ராஜாவும் சந்தோஷப்பட்டான், ஜனங்களும் உற்சாகமா கர்த்தருக்கு கொடுத்தாங்க. और राजा भी बहुत खुश हुआ, और वह भी उदारता से इच्छा से उन्होंने दिया अपनी ஆண்டே தாவீது கீழ சொல்றாரு, और वही दाऊद दोबारा நானும் ஜனங்கள் ஏமாத்துறோம், मैं और मेरी प्रजा क्या है प्रभु, உம்மிடத்துல வாங்கி உமக்கே கொடுக்கிறோம், आपको देके और आपसे लेकर आपको ही देते हैं। மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனமா கத்த மாட்டணும். अपने मन से इच्छा से देने वाले लोग परमेश्वर में बनाना है। இப்ப பாருங்க தாவீது தேவாலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு பணங்களை சேகரித்தான். और दाऊद ने परमेश्वर के मंदिर को बनाने के लिए बहुत सारे धन का எத்தனையோ டன் கணக்குல சேர்த்து வச்சான். बहुत टनों के हिसाब से उसने जोड़ के रखा। எல்லாம் சேர்த்து வச்ச பின்பு सब कुछ जोड़ के रखने के ஆண்டவர் बाद சொன்னா நீ ஆலயம் கட்டாத. लेकिन परमेश्वर ने कहा कि तू मेरा मंदिर को नहीं बनाएगा, உன் मगனே கட்டுவான். तेरा पुत्र तेरा बेटा बनाएगा। பாருங்க கர்த்தர் எதை செய்ய சொன்னா அதை மட்டும் நம்ம செய்யணும். और परमेश्वर हमें जो करने के लिए कहता है सिर्फ हमें वो ही करना है। இல்ல நான் தான் பணம் சேர்த்து நான் தான் கட்டுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. और ये नहीं कहना नहीं नहीं मैंने ही पैसे जोड़े हैं तो मैं ही बनाऊंगा। அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள். और छुड़ाए हुए लोग परमेश्वर को पूरे मन से देते हैं। அப்ப ஆண்டவர்ட்ட வாங்கி ஆண்டவர்ட்ட நாங்க கொடுக்கறாங்க ஏமாத்துறன்னு சொல்லி அவன் சொல்றான். और परमेश्वर से लेकर परमेश्वर को देने के लिए हम क्या है प्रभु, அப்ப கர்த்தரிடத்துல வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். और परमेश्वर से लेकर परमेश्वर को दे के देखिए परमेश्वर आपको ऊंचा करेगा। எந்த பணம் எந்த பொருளும் நம்முடைய அளவே இல்ல. எந்த பணமும் பொருள் நம்முடைய அளவே இல்ல. कोई भी चीज कोई भी पैसा धन्य हमारा नहीं है। கர்த்தர் நம்ம கையில கொடுக்கற பயன்படுத்த முடியாது. परमेश्वर हमारे हाथों में देता है इस्तेमाल करने का। ஒரு ஊழியத்துக்காக ஜனங்களுக்காக நம்ம ஹெல்ப் செலவு பண்ணப்படும்போது திரும்ப ஆண்டவர் பெற்றுக்கொள்ள முடியும். और लोगों के लिए परमेश्वर की सेवा के लिए हम जब इस्तेमाल करते हैं तो परमेश्वर से आशीष प्राप्त करते हैं। மீட்கப்பட்ட ஜனங்கள் உற்சாகமாக கொடுப்பாங்க. और छुड़ाए हुए लोग परमेश्वर को पूरे दिल से उत्साह के साथ देते हैं। நம்ம நினைக்க கூடாது பணம் மாத்திரம் நினைக்க கூடாது. हम ये नहीं
सोचें देने का मतलब सिर्फ पैसा, ஊழியம் உற்சாகமா செய்யணும், और सेवा भी उत्साह के साथ செவிக்கிற करना, உற்சாகமா இருக்கணும். प्रार्थना उत्साह के साथ करना है। நீங்க ஊழியம் செய்ய விரும்புறீங்களா? क्या आप सब लोग सेवा करना चाहते हैं? ஜெபம் பண்ண விரும்புறீங்களா? क्या आप लोग प्रार्थना करना चाहते हैं? கடமைக்கா செஞ்ச கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார்கள். यदि आपने एक फॉर्मेलिटी के तौर पर किया तो परमेश्वर आपको आशीष அநேக करेगा। வாழ்க்கை பேர் வரணும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சிலர் செஞ்சு கொண்டிருக்கிறோம். और आज बहुत सारे लोग अपने नाम की वाहवाही के लिए लोग कर रहे हैं। நீ கர்த்தருக்கு உண்மையா செஞ்சு பாருங்க. आप अपने परमेश्वर के लिए सच्चे तरीके से करके கர்த்தர் நிச்சயமா நம்ம குடும்பத்தை, சபையை, தேசத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय हमें, हमारे परिवार को, हमारे देश को, कलीसिया को आशीषित करेगा। ஊழியமா என்ன செய்யணும்? ஓடி ஓடி செய்யணும். और सेवा तो हमें एक उत्साह के साथ நானும் करना है। ராஜஸ்தான் ஊழியத்துக்கு போனா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? और इस राजस्थान की सेवा जाने के लिए मेरे को क्या भलाई मिलेगा? 5 நாள் டெல்லியில இருக்க மாட்டேன். 5 दिन में मैं दिल्ली में नहीं என் रहूंगा வண்டி தேய்மானம் ஆகும், और मेरे गाड़ी घिसेगा, பெட்ரோல் காலியாகும், पेट्रोल खाली होगा, நான் எதையாவது ஒண்ணு செஞ்சா அது பணம் காலியாகும். और मैं जो कुछ भी करूंगा उसके लिए पैसा लगेगा। என்னடிதான் वो सब कुछ मेरा है, என்னடி ஒண்ணுமே இல்ல. मेरे पास कुछ नहीं है। கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு யூஸ் பண்றேன். और परमेश्वर ने दिया तो परमेश्वर के लिए इस्तेमाल करूंगा। கர்த்தருக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் परमेश्वर के लिए उपयोग करने वाला हर एक चीज நமக்கு பேங்க்ல அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டு போகுதுங்க. हमारे बैंक अकाउंट में वो क्रेडिट होए जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। உண்மைதான். सच्चा நீ है। கர்த்தருக்கு ஒண்ணு செய்யற காரியமோ आप जो कुछ भी परमेश्वर के लिए करते हैं, கர்த்தர் என்ன பண்ண நம்ம சேர்த்து வச்சுட்டு வராரு. परमेश्वर वहां पे आपके खाते में छोड़ रहा है। நான் கண்டிப்பா சொல்ல உண்மையா சொல்லுவேன். और मैं परमेश्वर के सम्मुख में सच में ही और விதைச்சதெல்லாம் அறுத்துக்கிட்டே இருக்கிறேன். मैंने जो कुछ बोया वो सब कुछ काट रहा हूं। கிட்டத்தட்ட இந்த 28 வருஷம் 29 வருஷம் ஆச்சு விதைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். और लगभग 28 साल से 29 साल से मैंने जो बोया अब मैं काट रहा हूं இன்னும் விதைக்க போறேன். और मैं बोने वाला हूं। நான் எவ்வளவு விதைக்கிறேனோ और मैं जितना बोऊंगा அவ்வளவு அறுத்துக்கிட்டே இருப்பேன். मैं उतना काटता ही रहूंगा। நான் யாருக்காக அறுக்க போறேன்? मैं किसके लिए काटने वाला हूं? விதைச்ச பிறகு बोने के बाद அறுக்குது யாருக்காக? काटना किसके लिए அது தெரியாது. वो भी नहीं पता। ஏங்க நீங்க விதைக்கிறீங்க, आप बो रहे हैं, அறுவடை பண்ணி அத்தனையுமே நீங்க சாப்பிட போறீங்க. जो कटनी करेंगे तो क्या सब कुछ आप खा जाएंगे? யாருக்கு பிரயோஜனமோ அவங்களுக்கு கொடுக்க போறோம். जिनको उपयोग होगा उनको हम दे देंगे। அப்படிதானே? இல்ல நானே அறுத்து நானே யோசேப்பு அந்த அந்நிய தேசத்துல போய் இருந்தாரு. और यूसुफ दूसरे देशों में जाके रहा ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிரதானமந்திரியை மாத்தினாரு. और उस देश में, जिस देश में था, परमेश्वर ने उसको प्रधानमंत्री बनाया। அவன் என்ன சம்பாதிச்சான்? उसने क्या कमाया? ஒண்ணுமே சம்பாதிக்கல. कुछ नहीं कमाया। ஏன் அவன் பிரதானமந்திரி ஆன பண்ணது क्योंकि वो प्रधानमंत्री बने, தேவன் கொடுத்த ஞானத்தினால परमेश्वर ने दिया हुए ज्ञान से அந்த தேசத்தை அத்தனை செல்வத்தையும் அந்த கோதுமையில சேர்த்து வச்சான். और उस देश के सारे गेहूं को, वो दान जो थे सबको उसने एक जगह में एकत्रित करके எல்லாம் சேகரித்து வச்சு அவனா சாப்பிட்டான். और सब कुछ जब इकट्ठा किया गया उसने खाया, கொடுக்கிறவனா மாறினான். वो देने वाला बना। அதனால இன்னைக்கும் பாருங்க இஸ்ரவேல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க. और आज इसलिए इजराइल आज तक वो देने वाला ही है। அந்த யோசேப்புல தான் யார் வராங்க? அந்த யோசேப்புல யார் வராங்க? उसी यूसुफ में कौन आता है? மனாசே, मनासे, எப்ராயிம் வராங்க. इब्राहिम आता है। கோத்திர பிதாக்களா வராங்க. और गोत्रों के पिता के रूप में आते हैं। இஸ்ரவேல் தேசத்துல அவங்க 2 பிள்ளைங்க வராங்க. इजराइल के देश में से वो 2 बच्चे आ रहे அவன் हैं, வரல, वो नहीं आ पाया, அவன் பிள்ளைங்களாம் வராங்க. लेकिन उसके बच्चे 2 ஒருவேளை बच्चे। நீங்க வராம இருந்தாலும் हो सकता है कि आप ना आ पाए, உங்க பிள்ளைங்க வருவாங்க. आपके बच्चे आएंगे, உங்க பிள்ளைங்க எல்லாம் ஊழியம் செய்வாங்க. आपके बच्चे सेवा करेंगे, அதை நீங்க ஒப்பு கொடுக்கணுங்க. उसके लिए आपने सौंपना है। அததான் யோசேப்பு சொன்னாரு, इसीलिए यूसुफ ने कहा, நான் மரிக்க போறேன், मैं मरने पर हूँ, என் எலும்பு இங்க வைக்க கூடாது. मेरे हड्डियों को यहाँ नहीं। கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது परमेश्वर जब आपको मिलेगा, கானான் எடுத்துட்டு போயிருங்க. कानान के अंदर मेरे को लेके चले जाना। அதை கொண்டு போனாங்க. उसी प्रकार वो लेके गए। கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியுமா? कितने कितने साल आप जानते हैं? அதெல்லாம் கேட்காதீங்க பாஸ்டர். वो सब आप கணக்கு கேட்காதீங்க, கொஸ்டின் கேட்காதீங்க பாஸ்டர். आप हिसाब भी ना मांगे और सवाल भी ना पूछे। 350 வருஷம் வச்சிருந்தாங்க. 350 साल उन्होंने रख रखा था। வச்ச நிலம் கொண்டு போய் கொடுக்குறாங்க.
எலும்பு கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. और वहां 350 साल के बाद वो उस कंकाल को ले जाकर वहां दफनाते हैं। அவன் எகிப்துக்கு வரும்போது அவனுக்கு வயசு என்னங்க? जब वो मिस्र में आया तो उसकी आयु क्या थी? 17 वयसு. 17 साल का जवान। 13 வருஷம் கழிச்சு தான் பிரதம மந்திரி ஆறான். 13 साल के बाद वो प्रधानमंत्री बना। 30 வயசு. तब 30 साल का था। இந்த 30 வயசுல தான் யார் வராங்க அங்க? 30 साल में कौन வராங்க? उसके सारे भाई लोग आ रहे हैं। அப்பதான் அவன் 110 வருஷம் அவன் உயிரோட வாழ்ந்து வந்தான். और वो 110 साल जीवित रहा। 70 வருஷம் உள்ள இருக்கிறான். 70 साल वहां था। இந்த ஜனங்கள் வந்து வந்த அப்புறம் 70 வருஷம் வாழ்ந்து வர்றான். और उस लोगों के आने के बाद वो 70 साल और जीवित था। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள வந்து 70 வருஷம் வாழ்ந்து வந்தான். और इजराइल लोग मिस्र के अंदर आने के बाद 70 साल वो जीवित थे। 70 வருஷம் பெரும்பதாக और 70 साल के बाद இவன் மரிச்சான். और वो उसका मृत्यु हुआ। அப்புறம் எத்தனை வருஷம் இருக்கு? 430 வருஷத்துக்கு. और 430 साल में और बाकी कितने 70 போனா எவ்வளவு இருக்குது? 70 गया तो कितना? 430ல 70 போனா எவ்வளவு இருக்குது? 360 வருஷம் இருக்குங்க. 360 அதான் साल 350 வருஷம் நான் சொன்னேன். और पास्टर ने कहा 350 साल। அது ஏன்னா அந்த 7 வருஷம் பஞ்சத்துல அந்த 7 வருஷம் உள்ள போயிடுச்சு. और वो 7 साल जो है अकाल में फंस गया। எல்லாம் பாருங்க கரெக்ட்டா வச்சு சந்திக்கிறாருங்க. और सब कुछ परमेश्वर ठीक रखकर वो மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருப்பார். और पूरे मन से उत्साह के साथ देते समय அவர் प्रिय சந்ததி அநேகருக்கு கொடுக்கிற சந்ததியை கர்த்தர் மாற்றுவார். और उसकी प्रजा उसके जो लोग है पीढ़ियां उन बहुतों को देने वाली पीढ़ियां மீட்கப்பட்ட ஜனம் அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். और उद्धार छुड़ाए हुए लोग ऐसे आशीष प्राप्त करते हैं। 4 பேரையும் சொன்னேன். 4 विषय बताए। என் ஜனம் மீட்கப்பட்டதா இருக்க வேண்டும். पहला मेरी प्रजा छुड़ाई हुई होनी चाहिए। இரண்டாவது வசனத்தை கேட்கிறவங்களா இருக்க வேண்டும். दूसरा वचन को सुनने वाले होना चाहिए। மூணாவது உண்மை நீதி உள்ளவங்களா இருக்கணும். तीसरा सच्चे और धर्मी होना चाहिए। நான்காவது மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனமா மாற வேண்டும். और चौथा पूरे मन से देने वाले होना இதுல चाहिए। எது நமக்கு குறைவா இருக்கிறோமோ इसमें जो किसी में हम कमी है நம்ம சரியாக்கி கொள்வோம். हम उसमें अपने आप को ठीक நம்ம करें। பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது. हमारे बच्चे आशीष होने நம்ம के लिए, தேசம் ஆசீர்வாதப்படுது. हमारा देश आशीष होने के लिए நம்ம எதிர குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். हम किस पे कमी है? மீட்கப்படாம இருக்கிறோமா? क्या हम छुड़ाए हुए नहीं? மீட்கப்பட்டும் மீட்கப்படாமல் நடிச்சு கொண்டு இருக்கிறோமா? क्या हम छुड़ाए हुए होने के बावजूद भी ना छुड़ाए हुए जैसे नाटक कर रहे हैं? வசனத்தை கேட்டு கேட்காத மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறோமா? क्या हम वचन को सुनकर ना सुने जैसे चल रहे हैं? நம்ம உண்மை இல்லாம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோமா? क्या हम सच्चे ना होकर हम किसी को धोखा दे रहे हैं? நம்ம மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறோமா? क्या हम पूरे मन से परमेश्वर को नहीं देते? நம்ம தாமே ஆராய்ச்சி பண்ணணும். நம்மள நிதானித்து பார்த்தா हम अपने आप को यदि परख के देखें, நம்ம சோதனைக்கு உட்படாமல் நம்ம நடத்துவார். हम परखे ना जाएंगे और चलाया जाएगा। எல்லாம் கலசமுத்து ஒப்புக்கொடுப்போம். हम सब अपने आप को सौंपेंगे கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, इस सुने हुए वचन के अनुसार। மீட்கப்பட்ட ஜனமே நான் அர்ப்பணிக்கிறேன். और मैं अपने आप को समर्पित करता हूं। ஆண்டவரே, मैं छुड़ाया हुआ हूं மீட்கப்பட்ட ஜனம் ஆசீர்வாதமா இருக்கும். और छुड़ाए हुए प्रजा आशीषित होता प्रभु। மீட்கப்பட்ட ஜனம் வசனத்தை தேடுவங்களா இருப்பாங்க. और छुड़ाए हुए लोग वचन को खोजी होते हैं। மீட்கப்பட்ட ஜனம் உண்மையின் நீதியும் உள்ளவங்களா இருப்பாங்க. और छुड़ाए हुए लोग धर्मी और सच्चे होते हैं। மீட்கப்பட்ட ஜனம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. और छुड़ाए हुए लोग पूरे मन से देने वाले होते हैं। அவனமாய் மாற்றுக்கப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடுப்போம். परमेश्वर हमें उस प्रकार बनाए करके हम प्रार्थना करते கேட்ட हैं। வார்த்தை நீங்கள் ஒவ்வொருத்தையும் கருத்துல அர்ப்பணிக்கிறோம். परमेश्वर सुने हुए वचन के अनुसार हम सभी को நான் உலகம் போற போக்குல நம்ம போகாதபடிக்கு हम संसार जिस दिशा में जा रहा है वैसा ना जाए प्रभु। இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ண முடியாங்க. इजराइल अलग वास करता है उस प्रकार। மீட்கப்பட்ட ஜனங்கள் எகிப்து வாழ்க்கை வாழக்கூடாது. और छुड़ाए हुए लोग मिस्र के जीवन को नहीं बिताना। தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போக परमेश्वर दिखाने वाले स्थल को आप तैयार होके जाएं। எங்க அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. हम अपने आप को समर्पित करते இந்த हैं। வாழ்க்கையில வனாந்தரமா இருந்தாலும் हमारा जीवन रेगिस्तान भी हो, நீர் இருந்தால் போதும் ஆண்டவர். आप हो तो काफी है प्रभु। ஒண்ணும் குறைவு இருக்காது. कुछ भी कमी नहीं होगा நீர் प्रभु। மாத்திரம் ஆண்டவர். போதும். सिर्फ आप हमें चलाएं प्रभु। உங்க மாத்திரம் நம்பி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். हम आपको सिर्फ भरोसा करके सौंपते வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல அர்ப்பணிக்கிறோம். आए हुए हर एक परिवार को आपके हाथों में सौंपते प्रभु। ஜனம் மீட்கப்பட்டதா மாறட்டும். और मेरी प्रजा छुड़ाए हुए लोग வசனத்தை बने, கேட்கிறவங்களா மாறட்டும். वचन को सुनने वाले बन जाएं உண்மையிலவங்களா மாறட்டும். और सच्चे हो और மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்களா மாறட்டும். और पूरे मन से देने वाले बन जाएं। கத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் நான் செபிக்கிறேன். परमेश्वर ऐसे सबको आशीर्वाद करिए प्रभु। இந்த வாரம் முழுவதும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் கத்த ரத்த கொண்டு முடிவரை நான் செபிக்கிறோம். इस हफ्ते पूरे अपने सेवकाई को अपने बच्चों को आपके लहू में छुपा दे प्रभु। இந்த நாட்கள் இந்த கொள்ளனை ரொம்ப பரவி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க ஆண்டவரே. परमेश्वर इन दिनों में ये जो बीमारी है बहुत बढ़ रही है करके सुन
ஆனா लोगों को। இஸ்ரவேலுக்கு ஒரு மந்திரம் தந்திரம் வியாதி ஒண்ணும் கிடையாது. लेकिन इजराइल के विरुद्ध कोई भी जादू टोना नहीं चलेगा। மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக அந்த வியாதி வரக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். और छुड़ाए हुए लोगों के विरुद्ध ये बीमारी ना आने के लिए प्रार्थना இந்த करते हैं। பாளையத்தை சுத்தி தேவதூதன் காவல் செய்யணும்னு வச்சிருக்கோம். हमारे पूरे झुंड के इर्द गिर्द परमेश्वर आपके देव परमेश्वर के दूत हमें रखवाली करे प्रभु। ரத்த கொட்டையை மூடி மறைத்து இருக்கிறார். हम हमको अपने लहू के बाड़े में छिपा लेते हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே வசனமதே ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।